அங்கீகரித்துக் கொள்ள முடியும், அழகாவே இருக்காது. ஒரு உடுப்பண்டு உடுக்கிறா பார்க்கவே அசிங்கம், இடுப்புக்கும் கீழே போகுது அந்த உடுப்போட துண்டு, அந்த இடுப்பு துண்டு இடுப்புக்கும் கீழே. ஆனா கீழே எல்லாம் உரசப்பட்டு கணிக்க பெனியம் போட்டிக்கிறா இது தொப்புளுக்கு மேல. ஆம்பளை பெனியம் போட்டிக்கிறா தொப்புளுக்கு மேல என்னது கடுக்கண்ணை குத்திக்கிற முடிய கட்டிக்கண்டு பெரிய உணர்வுல போனெல்லாம் பேசி பார்க்க அசிங்கம். ஒரு சைட்ல சிகரெட், ஒரு சைட்ல சிகரெட்டை வச்சுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, பெரிய நாட்டு ஜனாதிபதி, அப்படி ஒரு உணர்வு அந்த வயசுல, அப்படி ஒரு உணர்வு. யாரா போக்க என்ன நினைப்பாரு, எல்லாரும் என்னை தான் பாக்குறான். அந்த இளம் கட்டிலமை பருவத்தில் ஒரு நோய் ஒன்று என்னது, எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கிறான் நினைப்பு. அப்படி ஒரு போக்கில் எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கிறாங்க, உத்தரவனை பார்க்கல, அப்படி பார்த்தாலும் என்ன லூஸ் தரம் ஆகிக்கிறான் நினைச்சிட்டு போவான். ஆனால் அந்த வயசுல அப்படி ஒரு உணர்வு வரும், எல்லாரும் என்னைய பார்த்து. அதனாலதான் கண்ணாடிக்கு முன்கால அரை மணித்தியான வைக்கிறது, 5 நிமிஷத்துக்கு மேல அரை மணித்தேன் ஃபுல் இதாக போன ஆக்கள் பார்ப்பாங்க நிறைய பேர். பெரிய வயசா இந்த பாருங்க முடிய மாறிக்க மாட்டார், பெருசா அயன் பண்ணிக்க மாட்டார், போயிடுவாரு. இவர் 1க்கு 2 அயன் பண்றது, சிக்னலால குளோகார்டன் பல்லு விளக்குறது, ஒரே டைம்ல எல்லாம் செஞ்சு ஃபுல் கிளியர் பண்ணிக்கிறது, வெளியே போறது. ஏன் 50 பேர் பார்ப்பாங்களே, அதுதான் அந்த வயசு, முறுக்கு ஏறின வயசு. முதிய வயசு இருக்குதானே, அது எப்படி இருந்தாலும் நினைக்கிற வயசு. ஆனால் ரசூலுல்லாஹி முதிய வயசு எப்படி இருக்கு தெரியுமா, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஜாதியா பார்க்கறது அவங்களோட வயசு. எப்படி இவங்களுக்கு 3 மணிக்கு எழும்பிடுறது, எல்லாரும் தூங்குறா, ஒரே தூக்கம், பேசிட்டு பள்ளிக்கு போறது. ஏன் அப்படி போறது தெரியுமா, இவருக்கு தூக்கம் போறல. பெரும்பாலும் முதியவர்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தூங்கலாம், அவ்வளவு. அவர் குழந்தை 18 மணி நேரம் தூங்கும், அப்படி குறைஞ்சு முதியவர் 3 மணி நேரம், அதுக்காக தூங்க இயலாது. அதுக்காண்டி எல்லாரும் எழுப்புறது, தாயிலுமே எல்லாரும் தாஜத்துக்கு எழுப்புங்கன்றது. அப்படி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வயசுல நீ எழும்பித்தான் ஆகணும், இது எழும்பித்தான் ஆகணும் என்ற வயசு. அந்த வயசுல நீ அமல் செஞ்சு சரி வராது. அமல் நன்மை இருக்குது, எதுலையும் நீ செஞ்சு வைக்கணும். உன்ட இளம் வயசுல எழும்ப முடியாது, போத்திட்டு படுக்க வேண்டிய உணர்வு சொல்லுமே, எவனும் கேள்வி கேட்கலாதே, அந்த வயசுல நீ எழும்பி இருந்தா உனக்கு நன்மை இருக்கு. அந்த வயசுல எழுப்ப, அதுக்குதான் அல்லாஹ் தஆலாவுடைய நிழலுக்கு கீழே நிழல். இந்த வயசுல எழும்பித்தான் ஆகணும், எழும்பாம இருக்க இயலாது. என்னதான் கோயில் வச்சுட்டு ஏர் கண்டிஷன்ல படுத்தாலும் 3 மணி நேரம் தூக்கம் போகும், 3 மணி நேரம் அதுபோல எழும்பிடும். அப்ப என்னது, அவர் ஒரு 5 வருஷமா என்ன செய்வாரு, சுப டைமுக்கு தொழுவாரு, எல்லாம் திக்ரும் செய்வாரு. இவருக்கு இளைஞர்களை பார்க்க பெரிய எரிச்சல் ஆகிக்கும், என்ன ஒரே தூங்குறான், இப்படியா தூங்குற, 3 மணிக்கு எழும்பி தாஜ்ஜத் தொழணும். பாரு நான் இவ்வளவு வயசாயிருந்தே எவ்வளவு தொழுறேன், வயசாயிருந்து சொல்லிட்டு தான் தொழுறீங்க. நீங்க வட்டு இளம் பருவத்தில் இருந்தே தொழுவிக்க மாட்டீங்க. இளம் பருவத்திலிருந்து தூங்குற வயசு, ஒரு என்னது எலும்பேதான வயசு, தூக்கம் கூட இன்னும் இருக்கு, இன்னும் தூங்குவோம் இன்னும் தூங்குவோம் என்ன நினைக்கிற வயசு, இது தூங்க நினைச்சாலும் ஏழாத வயசு. அந்த டைம்ல நீங்க 8 மணி தூங்கினீங்கன்னா நோயை நினைப்பாங்க. 8 மணி ஆகிட்டு ஒரு முதியவர் தூங்குறா என்ன செய்வோம், போய்த்துட்டாரு நினைப்போம். அப்படித்தான் பெரும்பாலும் நினைப்போம். 8 மணி ஆகிட்டு ஒரு தூரமா தூங்கினா அப்படித்தான் நினைப்போம். ஆனா இளம் வயசு இருக்குதானே, அப்படியான வயசுல நினைச்சது நினைச்ச மாதிரி செய்யற வயசு. எவனும் கேள்வி கேட்கலாம் நினைக்க, வாப்பா கூட உபதேசம் பண்ணுவாரு. இவன் என்ன நினைப்பான் தெரியுமா, இவர வேலை ஒரே வளவலதான், மகன் அடே உன்னைய பெத்து உன்னைய வளர்த்து சாப்பாடு தந்து எல்லாம் தந்து வளர்த்திக்கிறாரு. இவருக்கு 18 வயசுல என்னது ஒரே உபதேசம் கேட்டா, எந்த புள்ளைகளும் வாப்பாடு உபதேசத்தை காதல் எடுக்கிறே பொற கிழவனாகிறது. 58 வயசு ஆயிட்டு சொல்றது, எங்களோட வாப்பா அந்த காலத்தை சொன்னாரு கேட்டோமா, அது மாதிரி உங்களுக்கும் சொல்றான். இது உலக வளமையா பேத்துட்டு யாரும் இந்த தியரியிலும் மாறால இல்ல, இப்படியே ஒரு இயல்பு. உபதேசம் கூட வாப்பா உபதேசம் சொன்னாலும் கூட எடுக்காத வயசு. அந்த நேரத்துல நீ எழும்பி தஹஜ்ஜத்தை 3 மணிக்கு தொழுது, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு, சுபஹ தொழுது, அதுக்கு பிறகு திக்ர் செஞ்சு போட்டு ஸ்கூல் போறதோ வேலைகளோ அதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் லுகர டைமுக்கு தொழுது வளர்ந்தி என்று சொன்னால், உனக்கு முதுமை பருவத்தில் அல்லாஹ் ஒரு கிஃப்ட் தரும், எவனுக்கு நந்திக்க மாட்டான். என்ன கிஃப்ட் அது? அதான் கிஃப்ட். அவர் என்னது, என்ன எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற வயசு இருக்கு தானே, அந்த வயசுல நீங்க கண்ணீர் வடிப்பீங்க, நிம்மதியோட கண்ணீர் வடிப்பீங்க. என்ன நிம்மதி, ஏழாம் வயசு நாசமாக்கலையே, விபச்சாரம் செய்யல, களவெடுக்கல, கொள்ளையடிக்கல, தௌபா செஞ்சுக்கிறேன், அழுது இருக்கிறேன், தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறேன், தர்மம் செய்திருக்கிறேன், என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிறேன். அந்த டைம்ல அதோட நீங்க முதுமை பருவத்துல உங்களுக்கு 7ஆவது பருவத்துல கண்ணீர் வடிச்சாலும், யாரும் பார்க்காது வரவிட்டாலும் உங்களோட உள்ளம் என்ன சொல்லும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்த பருவத்தை நல்லா பயன்படுத்திக்கிறேன். யா அல்லாஹ் இன்றைக்கு நீ என்னை தூக்கி கொண்டு போய் ரோட்ல போட்டாலும் சரி, எனது கல்பு தூய்மையாய், எனக்கு கல்பு நிம்மதி, ரோட்ல போட்டு நாசமாயும் போட்டும், ஏண்ட கல்வி மிகப்பெரிய நிம்மதியோடு இருக்குது. சஹாபாக்கள் எல்லாம் யுத்தத்துல வாழ்வீச கொலைய நிம்மதியா மௌத்தாயினாங்க. பின்னால கடன் இல்ல, பின்னால கடன் இல்ல, டைமுக்கு தொழுதிக்கிறாங்க, மத்தவனை பத்தி ஒண்ணும் செய்யல, களத்து போகல நிம்மதியா போகும். இல்லையண்டா யாராவது ஈமானல உங்களுக்கு இருக்கு, கத்திய நிட்டு என்ன ஞாபகம் வரும், கடனை எழுதவும் இல்லை, கடன் எடுத்து வாங்கின கடனை எழுதவும் இல்லை, அவனை பத்தி புறம் பேசிக்கிற, அவன் சொத்தை வச்சு இன்னும் கொடுக்கவே இல்லை, இதுக்குள்ள உசுறு போனா மரமேற நிலைமை என்ன, டக்குன்னு பின்னுக்காரு. ஏன் நிம்மதியா உசுறு போக இயலாது, நிறைய பாவம், நிறைய பாவங்களோடு இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இளமை பருவத்தை நீங்கள் பயன்படுத்துவது இருக்கிறது,
உங்களுக்கு முதுமை பருவத்தில் கிடைக்கிற நிம்மதி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் 96 97 வயசுல மௌத்தாயினாங்க. 96 97 வயசுல மௌத்தாயினாங்க. ஆனா என்ன நிம்மதியோடு இருந்தாங்க தெரியுமா? அந்த நிம்மதி எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கலாது. ஏன்னா 97 வயசுல நீங்க பெரிய பணக்காரன் வைங்களேன், உங்களுக்கு ஒன்றுக்கு பதில் 5 ப்ராடம் அது இதெல்லாம் இருக்குது. என்ன செய்ய உங்களுக்கு ஓட்டமா? 96 வயசுல ஓட்டுவீங்களா? ஓட்ட உருவான அரசாங்கம் ஓட்ட இயலாது, ஒன்றும் செய்யலாத வயசு, எல்லாமே ஏழாம் போன வயசு, பெரிய சொத்துக்காரு, என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லாத வயசு. அந்த டைம்ல உங்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று நிம்மதி மட்டும். இந்த நிம்மதி கிடைக்கணும் என்றால் இளமை பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுல ஒன்று ஷபாபக கப்ல ஹரமிக், உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உனது இளமையை பயன்படுத்திக் கொள். உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உனது இளமையை பயன்படுத்திக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை பயன்படுத்துகின்ற உணர்வு வந்தால், நாங்கள் அழகான முறையில் தொழுது ஈமானோடு வாழ்ந்து உண்மை சொல்லி வாழ்ந்து அடிக்க முடிந்து மன்னித்து அப்படி வாழ்ந்தோம் என்றால் முதுமையாகிய பின்னால் மனசுல அல்லாஹ் ஒரு நிம்மதியை பான். அந்த நிம்மதியை எங்களோட மரணத்தில் எங்களோட மூஞ்சில காட்டும். மௌத்தாகின உடனே அந்த மூஞ்சி மலர்ச்சியாக இருக்கும். அந்த ரசூலுல்லாஹி நல்ல மரணங்களுக்கான சில அடையாளங்களை சொன்னார்கள். நெற்று வியர்வை, இப்படி நிறைய அடையாளங்கள். இந்த நல்ல அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர வேண்டும் என்றால் உள்ளம் செழிப்பாக அந்த உடல் மாறிக்கணும். உள்ளம் செழிப்பாக செஞ்சிருக்கணும், உடல் மாறிக்கணும் என்று சொன்னால் உள்ளம் செழிப்பாக இருக்கணும். உள்ளம் செழிப்பாக இளம நிம்மதியாக இருக்கணும். 60 வயசுல 30 வயசு நினைச்சு கவலைப்படுறது, கண்ணீர் படிச்சாலும் அல்லாஹ் மன்னிப்பா, மன்னிக்காம இருக்க மாட்டா, நிம்மதி இருக்காது. நொந்து நொந்தே மௌத்தா போவீங்க. இப்படி செஞ்சுட்டேனே, அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன்னு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சகோதரர்களே, 65-70 வயசு எப்படி சிகரெட் இழுக்கிறாங்க தெரியுமா? நாளைக்கு மௌத். அதாவது இளமை பருவத்தில் நன்மை செஞ்சா அல்லாஹ் தஆலா வாய்ப்பு தர நல்ல நன்மை இருக்குது. முதுமை பருவத்தில் இயல்பா செய்வான்றதால முதுமை பருவத்திலே பாவம் செய்வானுங்களே, தண்டனை சும்மா இருக்காது. தண்டனை வந்து சாதாரண தண்டனை. இவ்வளவு விளங்கின பின்னாலும் தெளிவான பின்னாலும் செலவு 75-76 வயசுலையும் சிகரெட் இப்படி விடுறது, இப்படி விடுறது, மூக்கால விடுறது, காதால விடுறது, பெரிய உணர்வுல அடே நீ நாளை படுத்து கொண்டிருக்கிறாய், போக போறாய். அந்த டைம்ல அவருக்கு பேரை சொல்லி கேட்பாரு, இதுல ஒரு பட்டி எடுத்துட்டு வா, ஒரு வாப்பாக்கு செய்யணும் தானே, இவர் வாப்புக்கு செய்யணும் தானே, 50 ரூபாய் எல்லாரும் செய்யணும் தானே, 50 ரூபாய் பட்டி வாப்புக்கு செய்யணும். வாப்பா ஐயாரு கேட்ட ஒரே எஸ்கேப். அவன் 50,000 கொண்டு கொடுத்துட்டு பேசிடுறது, இந்த 100 ரூபாய் எடுத்து ரைட் இழுக்கிறது. அப்ப முதிய வயசுல அந்த உணர்வு அடே அவனுக்கு இதாயிட்டான் வைங்களேன், அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. இப்ப அவனுக்கு எப்படி மரணம் வரும்? சொல்ல சொல்ல கேட்டனா இதையே இழுத்து இழுத்து அப்படி ஒரு நிம்மதி இல்லாத மௌத்தா இல்லையா, மௌத்தா கூட அந்த உணர்வு முகத்துல பிரதிபலிக்கும். இந்த நிம்மதி இல்லாத மரணம் இருக்குதானே, அந்த உணர்வு முகத்துல பிரதிபலிக்கும். ஒவ்வொருவரும் மௌத்தாரத்துக்கு செகண்டுக்கு முந்தி அல்லாஹ் தஆலா அவருடைய இடத்தை காட்டிடுவான், சொர்க்கமா நரகமா காட்டிடுவான். நீ எங்க போறாரு எல்லாம் காட்டுற, அவர்தான் மௌத்தார். மௌத்துல நிச்சயமா பிரதிபலிக்கும். அந்த நிம்மதியான மரணம் வேண்டும் என்றால் முதுமையையும் இளமையை மிகச் சிறந்த முறையில் மதித்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆக மொத்தம் சகோதரர்களே, இந்த உலகத்திலேயே அந்த இன்பமான பகுதிகள், அழகான பகுதிகள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறானே, இவைகளை நாங்கள் ஈடுபடணும். ஈடுபட்டது எங்களுக்கு ஒரு அளவாக இருக்கணும், ஓவராக போகக்கூடாது என்றால் இந்த பகுதிகளில் இருக்கணும். மனிதன் மைனஸ் எங்களுக்கும் வரக்கூடிய மரணம், எங்களுக்கும் வரக்கூடிய நோய், எங்களுக்கும் வரக்கூடிய முதுமை, இது ரெண்டுலையும் அடிக்கடி பங்கு பெறணும், கூட ஒத்துழைக்கணும். பிசினஸ்ல நீங்க பெரிய பிசினஸ்ல இருப்பீங்க, உங்களோட பிசினஸ்ல நீங்க சில முன்மாதிரி வச்சுப்பீங்க, பெரிய பார்ட்னர்ஸ்மேன், அவங்களோட மரணம் கண்ட உடனடியாக போய் கலந்துக்கணும். பிசினஸுக்காக வேண்டிய இல்ல, செலவு அப்படி போனால் பிசினஸ் இது உடஞ்சிடப்படாது, அதுக்காக வேண்டி போகக்கூடாது, போகணும். அந்த ஜாடி இப்படிப்பட்டவனும் மௌத்தாயிட்டான் தானே, நானும் மௌத்தாகத்தானே ஓணும் என்ற அந்த உணர்வு பிரதிபலிப்பதற்காக போக வேண்டும். அவனையே இவ்வளவு சொத்துக்களுக்கு மத்தியில் கொண்டு அடக்குறாங்க தானே, போட்டிருந்த உடுப்பையும் கலட்டி கபானை போட்டு கொண்டு அடக்குறாங்க தானே, அதை பார்த்துட்டு என்ன செய்யணும், ஞாபகம் வரும், இதுதான் நம்மட புள்ளதான் நம்மளே கலட்ட போகுது, நம்மட புள்ளதான் நம்மளுடைய ஆடைகளை கலட்டி கவனை சுத்த போகுது, நம்மளை கபிர்ல வைக்க போறது நம்ம பாசமா வளர்த்த புள்ளைகள் தான். அல்லாஹ் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மைனஸா வச்சுக்கிறோம். மைனஸா இல்லையா சொல்றாரு, உலகத்துடைய உங்களோட பிள்ளைகளை அழகா வளர்த்து எல்லாம் செஞ்ச பிறகு அதே பிள்ளையோட கையால் அல்லாஹ் உடுப்பை கலட்ட வைக்கிறானா இல்லையா, விதியா வைக்கிறானா இல்லையா, விதியா வச்சுக்கிறானா இல்லையா, கலட்டி வேற உடுப்பை போட வச்சு அதே பிள்ளையோட கையால மண்ணுக்குள்ள போட வைக்கிற விதி எல்லாம் உருவாக்கிக்கிறானா இல்லையா. இது உலகத்துல மைனஸான பகுதியா இல்லையா? நான் கேட்கிற உசுரோடு இருக்கக்குள்ள நீங்க அவங்களே போட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க, நீங்க மாநாடு கேட்பீங்களா இல்லையா? இறந்தவரை போடுறான்,
இறந்தவர் அவன் தான் போடுதான் உங்களுக்கு தெரியும். அந்த மகனை ஊட்டி வளர்ப்பதற்கு இஸ்லாம் ஒரு அமைப்பு வச்சு பாத்தீங்களா, ஊட்டி வளர்த்த மகனே தன்னை புதைப்பான் என்றது ஒரு விதி. மாற்ற முடியாத மனுஷன் அங்கீகரிச்சு கொண்டு போ